Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதையும் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரேஷனல் நம்பருங்கிறது ஒன் ஆஃப் தி நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர்ஸுக்கு அன்றாக வர்ற ஒரு நம்பர் சிஸ்டம். பொதுவாக நம்பர் சிஸ்டம் பற்றி நம்ம நிறைய கிளாஸஸ் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இப்படி நிறையா படிச்சிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டரை நான் கெட்வின் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனலில் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நம்ம 2 சேனல் வச்சு ரன் பண்ணுறோம். ஒன்று கெட்வின் டியூட்டரிங், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ். இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸில் போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இதில் வர்ற மாதிரியும், ரிமைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கெட்வின் டியூட்டரிங்கில் வர்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸோட டைப்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, லிசன். அதாவது பொதுவாக நம்பர் சிஸ்டம் டைப்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம இப்போ ரீகால் பண்ணி ஆகணும். ஏன் ரீகால் பண்ணணும்னா, இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா P/Q, Q நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் கண்டிப்பாக 0 இருக்கக்கூடாது. டினாமினேட்டரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் வரணும், 0 வரக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து டினாமினேட்டர் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது டினாமினேட்டரில் இருக்க நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? PQ ரெண்டுமே இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரேஷனல் நம்பரில் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ரேஷனல் நம்பரில் இன்டீஜர்ஸுங்கிற கான்செப்ட் வரனால இன்டீஜர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா இன்டீஜருங்கிறதே ஒரு ரேஷனல் நம்பர் தான். இன்டீஜர் இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஸோ ஆல் த இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஆல் த இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதா? இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் கூட 2 டைப்ஸாக பிடிச்சிருக்கோம். ஸோ நான் இன்டீஜர் ரேஷனல் நம்பர், இன்டீஜர்ஸ் ரேஷனல் நம்பர். ஸோ ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜர்ஸ் தான் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறோம். எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ லெசன்ஸ் புரியுன்றக்க நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாக தான் கொண்டு போகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதோட யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நேச்சுரல் நம்பர்ஸுக்கு இன்னொரு பேர் கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு குவான்டிட்டியை நம்ம கவுண்ட் பண்ணணும்னா அந்த டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரேஷனல், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸை கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கங்க. ஒரு பேஸ்கெட்டில் ஒரு 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு 20 ஆப்பிளை போட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆப்பிளை நம்ம கவுண்ட் பண்ணி வாங்கணும். எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். அப்போ கவுண்டிங் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சொல்கிறோம்? கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு கிராஃப். இந்த கிராஃபில் 1 2 3 அப் டு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம பேஸ்கெட்டில் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டில் செட் ஆஃப் ஆப்பிள்ஸை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பிளை நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 2 3 இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன செய்கிறோம்? அந்த பேஸ்கெட்டில் இருக்க எல்லா ஆப்பிளையும் எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ ஆப்பிளில் பேஸ்கெட்டில் ஆப்பிளே இல்லை, நத்திங், எந்த ஆப்பிளுமே இல்லை அப்படின்னா அங்கே 0, நத்திங்னா 0. அப்போ 0 அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் நம்பர் நமக்கு தேவைப்படுது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 0 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா அது ஹோல் நம்பர்ஸ். இது நேச்சுரல் நம்பர்ஸ். இது என்னது? 1 ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஹோல் நம்பர்ஸ் சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஏன்னா அதோட தேவை இருக்குது. ஒரு பேஸ்கெட்டில் இருக்க எல்லா ஆப்பிளையும் எடுத்து சாப்பிட்டு அங்கே ஆப்பிளே இல்லை. அப்போ இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக 0ங்கிற ஒரு நம்பர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ 0லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கிட்டா அது ஹோல் நம்பர்ஸ். அது என்னது? ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து
இப்போ ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3 இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர், 0 சேர்ந்துருந்தாலும் இதை நம்ம ஹோல் நம்பர்னு சொல்றோம். இப்போ ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்றோம். இப்போ 2 + 3 என்னது 5. அப்போ 3க்கு அப்புறம் 4 அப்புறம் 5. ஸோ ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பரே கிடைக்குது. இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் சப்ராக்ட் பண்றேன். 2 - 3 சப்ராக்ட் பண்றேன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -1 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த செட்டில் வந்து நெகட்டிவ் நம்பர் மைனஸ்ல இல்லவே இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஜீரோவோட இந்த -1 -2 இந்த செட் ஜீரோக்கு இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது டோட்டலா நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்து நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுவும் இன்ஃபைனைட்டா போகும். அப்ப இது ஃபுல்லா என்னது, இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இது ஃபுல்லா இந்த பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், அதோட ஜீரோ சேர்க்கிறோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸோட ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் சேர்க்கும் போது இதுக்கு நம்ம இன்னொரு பேர் கொடுக்குறோம். அதான் வந்து இண்டீஜர்ஸ். இன்னொரு பேர் கொடுக்குறோம், அதான் வந்து இண்டீஜர்ஸ். இந்த இண்டீஜர்ஸ் புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இண்டீஜர்ங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இண்டீஜர்ஸ் என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஜீரோ, இது மூணுமே சேர்ந்தது தான் என்னது இண்டீஜர்ஸ். அப்ப இண்டீஜர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் இண்டீஜர்ஸோட நீடு வந்துச்சு? ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்றோம், அப்போ ஒரு நம்பர் கிடைக்கும், அது நேச்சுரல் நம்பருக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே இது ரெண்டு ஹோல் நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது நெகட்டிவ் நம்பர்ஸோட யூசேஜ் நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம இண்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. சரி, இப்போ நம்ம ரேஷனல் நம்பருங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். ஏன்னா இண்டீஜர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இண்டீஜர்ஸுங்கிற கான்செப்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரேஷனல் நம்பரை பற்றி சொல்லாமல் ஃபர்ஸ்ட் இண்டீஜர்ஸை பற்றி சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/Q. நியூமரேட்டர்ல ஒரு இண்டீஜர் இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு இண்டீஜர் இருக்கும். டினாமினேட்டர்ல பாசிட்டிவ் இண்டீஜர் மட்டும்தான் வரும். இந்த டினாமினேட்டர்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. அப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தால் அதை நம்ம மேலே கொண்டு போய் நியூமரேட்டர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப P and Q என்ன சொல்றாங்க? இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இண்டீஜர்ஸ் மட்டும் சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு இது 15, இது 10, இது ரெண்டையும் நான் டிவைட் பண்றேன். இப்போ ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன சொல்றாங்க? P/Q, டினாமினேட்டர் Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. Q ஓட பிளேஸ்ல 0 வரக்கூடாது. P and Q have no common factors அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. அப்ப ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கணும்? நியூமரேட்டர்ல இருக்க நம்பருக்கும் டினாமினேட்டர்ல இருக்க நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15ங்கிற நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். 15க்கு ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். 1, 3, 5, 15. 10ங்கிற நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். 1, 2, 5, 10. இது 10ங்கிற நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நோ காமன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன வருது? 5ங்கிற காமன் ஃபேக்டர் ரெண்டுலயுமே வருது. அப்ப இது என்னது? ரேஷனல் நம்பர் கிடையாது. ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது கிடையாது. அப்ப இந்த ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா இதை நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது? 3 5s are 15, 2 5s are 10. அப்ப 3/2ங்கிறது தான் ரேஷனல் நம்பர், 15/10ங்கிறது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ ரேஷனல் நம்பர்ங்கிறது லோயஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஃபிராக்ஷன் நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ டினாமினேட்டர் டிவைட் பண்ணி எக்ஸாக்டான லோயஸ்ட் ஃபார்முக்கு தான் கொண்டு வரணும். அதான் ரேஷனல் நம்பருக்கான டெஃபினிஷன். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்குது. ரேஷனல் நம்பர்ஸ் நான் இண்டீஜர் ரேஷனல் நம்பர்னு சொல்றோம், இண்டீஜர் ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். இது எல்லாமே நான் இண்டீஜர் கேட்டகரியில வருது. இது எல்லாமே நான் இண்டீஜர் கேட்டகரியில வருது. ஏன்னா இதெல்லாம் ஃபிராக்ஷன்ஸா இருக்குது. இதெல்லாம் பாயிண்ட்ல டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்குது. அப்ப டெசிமல் பாயிண்ட்ல வந்து அது பேர் இண்டீஜர்ஸ் கிடையாது. பட் இதெல்லாம் பாருங்க -305 வந்து என்னது? டெசிமல் பாயிண்ட் கிடையாது. பட் இந்த இண்டீஜர்ஸ் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த -3 -3/1 எழுதலாம்.
5 5/1 எழுதலாம். 0 தேவையில்லை, 0 போட வேணாம். 5 நம்ம 5/1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 0 கூட போட்டுக்கலாம். ஏன்னா ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எனி நம்பர் தட் கேன் பி பிளாட்டட் ஆன் நம்பர் லைன் தட் இஸ் கால்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா இன்டிஜர்ஸுமே ரேஷனல் நம்பருக்கு அன்றா தான் வரும். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் 2 டைப்ஸ் பிரிக்கலாம். இன்டிஜர்ஸ், நான் இன்டிஜர், இன்டிஜர் ரேஷனல் நம்பர், நான் இன்டிஜர் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேஷனல் நம்பருக்கான டெஃபினிஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம நேச்சுரல் நம்பர்ஸையும் பார்த்துட்டோம், ஹோல் நம்பர்ஸையும் பார்த்துட்டோம், இன்டிஜர்ஸையும் பார்த்துட்டோம், ரேஷனல் நம்பருக்குரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி லோயஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் உள்ள நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.